ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. பூமி ககன் கிட்ட சொல்லுவாங்க, ககன் நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பான பொண்ணுலாம் நான் கிடையாது. பூரியோட வாழ்க்கையை காப்பாற்றணும் தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ககன் கிட்ட அழுது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ககன் வந்து எதையுமே காதில் வாங்காத மாதிரி நிற்பாங்க. உடனே நம்ம பூமி வந்து காலை பிடிச்சி கெஞ்சுவாங்க, மாமா என்னை விட்டுறாதீங்க, நான் உங்கள் வீட்டு வேலைக்காரியாவது இருந்துட்டு போயிடுறேன், உங்களோட மனைவியாக என்னை நீங்கள் ஏற்றுக்கலனா கூட பரவாயில்ல, உங்களுக்கு பணிவிட செஞ்சுட்டு உங்களை பார்த்துட்டு அப்படியே என்னோட காலத்தை ஓட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி பயங்கரமாக அழுவாங்க. அப்போ நம்ம ககனுக்கு பூமியை பார்க்க ரொம்பவே பாவமாக இருக்கும். இந்த சைடு தாரா வேற ரொம்ப பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தாரா என்னமோ இந்த வீட்டோட மருமக மாதிரி எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போது நம்ம சாரதாவை அசிங்கப்படுத்துகிற மாதிரி சாரதாவுக்கு வெள்ளை புடவையை நீட்டுவாங்க. சாரதா அந்த வெள்ளை புடவையை பார்த்ததுமே பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்ம ககன் வந்து தாரா கிட்ட கேட்குறாங்க, எதுக்காக எங்கள் அம்மாவுக்கு வெள்ளை புடவைலாம் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு தாரா சொல்லுவாங்க, ஓ ககன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுல்ல, நான் ஃபோன் பண்ணி எல்லாருக்குமே என்ன வேணும்னு கேட்டப்ப உங்கள் அம்மா எனக்கு வெள்ளைப்புடவை வேணும்னு கேட்டாங்க, அதனால தான் நான் வெள்ளைப்புடவை கொண்டு வந்தேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாரா கேட்க, இதை கேட்டதுமே நம்ம ககன் வந்து சாரதா மேலே செம கோவப்படுறாங்க. நம்ம சாரதாவை பிடிச்சி திட்டுறாங்க, என்னம்மா உங்களுக்கு மூளை கீழே குழம்பி போயிடுச்சா, நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், அவர் நம்மளை விட்டுட்டு போனால் கூட நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அவர் சப்போஸ் இறந்து போயிட்டா கூட உங்களோட பூவும் போட்டும் அப்படியே தான் இருக்கணும், அதுதான் ஒரு பொண்ணுக்கு அழகு, புருஷன் இறந்துட்டா அதை எடுக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் எதுவுமே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து சாரதா கிட்ட சொல்லி அழுகுறாங்க. அம்மா நீங்கள் எப்பயும் போல இருங்க, அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூரி சாரதா ககன் 3 பேருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. இதை பார்த்ததுமே தாராக்கு ஒரே எரிச்சலாக வருது. சே, இதை வச்சு எப்படியாவது சாரதாவுக்கும் ககனுக்கும் சண்டையை மூட்டி விடலான்னு பார்த்தா இவங்க என்னன்னா நம்ம ஏதாவது பண்ணால் ஒன்று சேர்ந்துக்கிட்டே இருக்காங்களே, விட மாட்டேன், கண்டிப்பாக இவங்களை நான் பிரிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாரா ஒரு பக்கம் சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி கோவப்பட்டுட்டு போகிறாங்க. இன்னொரு சைடு நம்ம பூமி வந்து ககன் கிட்ட சொல்கிறாங்க, மாமா ஒரு சூப்பரான எவிடன்ஸ் என் கையில் கிடச்சிருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ககனை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அப்போது நம்ம ககன் கேட்குறாங்க, சரி பூமி, எப்படி நீ அபூர்வாவோட பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ண, அவள் தான் சரியான உஷாரான ஆளாச்சே, அவகிட்ட இருந்து நீ ஒரு முடியை கூட பிக்க முடியாது, அப்புறம் எப்படி நீ பிளட்டை வந்து கலெக்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அந்த அபூர்வா என்ன பண்ண தெரியுமா, எப்படியாவது எங்கள் அப்பாவை நம்ப வைக்கிறதுக்காக என்னென்னமோ ட்ராமா பண்ணா, அது மட்டும் இல்லாமல் என்னமோ எங்கள் அப்பா மேலே உண்மையான காதல் வச்சிருக்கிற மாதிரியும் ரத்தத்தில் லெட்டர் எழுதுறன்ற பேரில் அவளோட கையை லைட்டாக இது பண்ணிட்டு வந்தா, நான் சும்மா விடுவேனா, இவ பண்ணுறதெல்லாம் ட்ராமா அப்படி இப்படின்னு சொன்னாலும் எங்கள் அப்பா நம்பவே மாட்டார், நான் கையை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி அழுத்துனேன், அப்போது அங்கேருந்து ரத்தம் வந்துருச்சு, அந்த பிளட்டை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அந்த பான்ஸில் தடவி வச்சேன், இப்படி தான் அவளோட டிஎன்ஏ பிளட் சாம்பிளை நான் கலெக்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி சொல்ல. அப்போது ககன் வந்து சொல்கிறாங்க, பரவாயில்லையே நீயும் அறிவாளி தான், நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இந்த சைடு நம்ம பூமி வந்து அந்த அதிகாரி கிட்ட பிளட் சாம்பிள் எல்லாம் கொடுக்குறாங்க. இது அப்புறோட பிளட் சாம்பிள் தான் சார், அந்த பிரேஸ்லெட்டில் இருக்கிற டிஎன்ஏவும் இதில் இருக்கிற டிஎன்ஏவும் கண்டிப்பாக மேட்ச் ஆகும், அது எப்போ ரிசல்ட் வரும்னு மட்டும் என்கிட்ட சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த அதிகாரி சொல்கிறாங்க, ஒருவேளை இது அபூர்வாவோட டிஎன்ஏவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் அவளை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி சொல்ல. அப்போது நம்ம பூமி சொல்கிறாங்க, சரி சார், அந்த பிளட் சாம்பிள் எப்போ தான் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு எப்படியோ ஒரு 5 to 6 days ஆகுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டால் நம்ம பூமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, இந்த டிஎன்ஏ மட்டும் அந்த பிரேஸ்லெட்டில் இருக்கிற டிஎன்ஏவோட மேட்ச் ஆச்சுன்னா உடனே நீங்கள் அபூர்வாவை கைது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. இதை கேட்டால் அதிகாரி சொல்கிறாங்க, கண்டிப்பாக இவ்வளோ நாளாக இப்படி ஒரு கொலையை பண்ணிட்டு மறைஞ்சிருக்கிற அந்த அபூர்வாவை நாங்கள் சும்மா விட மாட்டோமா, அவங்களுக்கு நாங்கள் சரியான தண்டனையை வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த அதிகாரி சொல்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே அபூர்வாவோட ஆள் வேவு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் சும்மா இருப்பானா, உடனே அபூர்வாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், மேடம் இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா, உங்களோட பிளட் சாம்பிளை எடுத்துகிட்டு வந்து அந்த பூமி அதிகாரி கிட்ட கொடுத்துட்டா, சீக்கிரமாக அந்த டிஎன்ஏவும் இதில் இருக்கிற டிஎன்ஏவும் ஒத்து போதா அப்படின்ட்டு செக் பண்ணி சீக்கிரம் ரிசல்ட்டை கண்டுபிடிச்சி அபூர்வாவை அரெஸ்ட் பண்ணணும்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே அபூர்வாவுக்கு கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கி போயிடுச்சு, இந்த அளவுக்கு போயிட்டாளா பூமி, அவளை எப்படியாவது நான் அழிச்சே தீர்வான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்க. அப்போ தான் நம்ம பூமி வந்து எப்படியோ இவ்வளோ நாளாக மறைஞ்சிருந்த குற்றவாளி வெளியில் வரப்போகிறா, எங்கள் அம்மாவுக்கு நியாயம் கிடைக்க போகுது அப்படிங்கிற சந்தோஷத்தில் நம்ம பூமி வீட்டுக்கு வராங்க. அப்போ அபூர்வா பூமியை பார்த்து சொல்கிறாங்க,
என்ன பூமி என்னத்தையோ சாதிச்ச மாதிரி நடந்து வந்துட்டு இருக்க, என்னோட மாமாவையே என் மேலே சந்தேகப்பட வச்சுட்டல்ல, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் பாடு உன்னோட வாழ்க்கையை அழிச்சு ஒன்றையவே ஒன்றும் இல்லாமல் ஆக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட பூமி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ தேவையில்லாமல் என்கிட்ட சவால் விடுறதை விட்டுட்டு எப்படிடா ஜெயிலில் போய் கம்பி என்ன போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணு. ஏன்னா உன்னோட உண்மையெல்லாம் வெளிவர நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. கண்டிப்பாக நீ பண்ண தப்புக்கு தண்டனையை நீ அனுபவிச்சே தான் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி வந்து அபூர்வா கிட்ட சவால் விடுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம அபூர்வாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ நட்சத்திரா வந்து அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, என்ன மம்மி நீங்களும் என்னென்னமோ பண்ணி அந்த டிஎன்ஏ அவங்க கைக்கு போவிடாத மாதிரி பண்ணீங்க. ஆனால் கடைசியில் பாருங்கள், அந்த பூமி உங்களோட டிஎன்ஏவை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே மேட்ச் ஆகுறதுக்காக கொடுத்துட்டா. இப்போ அந்த டிஎன்ஏவும் உங்கள் டிஎன்ஏவும் ஒன்று தான் அப்படின்ட்டு விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அப்பா என்ன பண்ணுவார்? ஏற்கனவே உங்கள் மேலே சந்தேகத்தில் இருக்கிற அப்பாவுக்கு செம்ம கோவமாக இருக்குது. நீங்கள் தான் உண்மையான குற்றவாளி அப்படிங்கிற உண்மை மட்டும் அப்பாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவ்வளோதாம்மா, அப்பா நம்மளெல்லாம் கொன்று கூட போட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டால் அபூர்வா சொல்கிறாங்க, பேபி நீ எல்லாம் பயப்படக்கூடாது, நானும் எவ்வளோ தைரியமாக இருக்கேன், நீ எதுக்காக பயப்படுற? பூமி என்ன வேணாலும் செய்யட்டும், அவள் என்ன மீறி எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி அபூர்வா சொல்ல. இதை கேட்ட நட்சத்திரா சொல்கிறாங்க, அந்த பூமி லேஸ்பட்ட ஆள் இல்லை மம்மி, அவள் என்ன காரியா இருக்கா பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட அபூர்வா சொல்கிறாங்க, அவள் எப்படி இருந்தால் என்ன, அவள் என்ன பண்ணாலும் சரி, என்னோட மாமா என்னை யார்கிட்டையுமே விட்டு கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி அபூர்வா ஏதோ ஒரு நம்பிக்கையில் சொல்லிட்டு போகிறாங்க. இருந்தாலும் நம்ம செரி வந்து நம்ம அபூர்வாவை நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னது இது, இந்த அபூர்வா மேடம் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க, ஒன்றுமே புரியலையே, இவ்வளோ அப்செட்டாகி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு செரி வந்து அபூர்வாவே பார்த்துட்ருக்க. அப்போது நம்ம பூமி வராங்க, என்ன செரி எதுக்காக இப்படி பார்த்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு நம்ம செரி சொல்லுவாங்க, இல்லை பூமி, அந்த அபூர்வாவை பாரு பயங்கர டென்ஷனில் இங்கேயும் அங்கேயும் லாவிக்கிட்டே இருக்கா, அவளுக்கு என்ன பிரச்சனையோ அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு நம்ம பூமி சொல்கிறாங்க, கூடிய சீக்கிரமாகவே எங்கள் அம்மாவோட மரணத்துக்கு நியாயம் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டு செரி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன பூமி சொல்கிற, அப்போ அபூர்வா தான் குற்றவாளி அப்படின்றத கண்டுபிடிக்க நீ எல்லா ஆதாரத்தையும் கொடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு பூமி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ செரி சொல்கிறாங்க, சூப்பர் பூமி, சீக்கிரமாகவே ஷோபா அம்மாவுக்கு நடந்த கொடுமைக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம செரி அப்படியே ஜாலியாக வந்துகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு அபூர்வாவுக்கு ஒன்றுமே புரியாது. என்னது இது, இவனோட நடவடிக்கை சரியில்லையே, பூமியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, இவனும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, ஒரு வேலை என்னமோ ஆதாரெல்லாம் வெளியில் வரப்போகுதுன்ற சந்தோஷத்தில் இருக்காங்களோ, இருக்கட்டும் அதை எப்படி மாற்றணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபூர்வா வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க ஆட்கள் எல்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலில் தான் என்னோட டிஎன்ஏ இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, அந்த இடத்துல இருக்கிற பிளட் சாம்பிளை எப்படியாவது நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும், அந்த பிளட் சாம்பிள் இருந்தால் தானே டிஎன்ஏ மேட்ச் ஆகுதான் செக் பண்ணி பார்ப்பாங்க, அந்த பிளட் சாம்பிளே அங்கே இல்லைன்னா அந்த பூமினால் என்ன பண்ண முடியும், இந்த அபூர்வாவை இன்னும் கிறுக்கினே நினச்சிக்கிட்டு இருக்கா போல் இந்த பூமி அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து அவங்க ஆளுங்க கிட்ட சொல்ல. இதை கேட்டுட்டு அவங்க ஆளுங்களும் சொல்கிறாங்க, சரி மேடம், நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணி கொண்டு வரோம், நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ பணம் தருவீங்க அப்படிங்கிற மாதிரி அபூர்வாவோட ஆளுங்களாம் கேட்குறாங்க. அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், முதல்ல நீங்கள் அந்த லேபில் போயிட்டு அந்த டிஎன்ஏ இருக்கிற அந்த பிளட்டை நீங்கள் அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி. இதை கேட்டுட்டு அந்த ஆட்களும் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஆனால் நம்ம பூமிக்கு தெரியும் அபூர்வா இந்த மாதிரி ஏதாவது ஒரு திருட்டு வேலை பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் எப்படியோ இந்த அபூர்வா பண்ண திருட்டு வேலை எல்லாமே வெளியில் வரதான் போகுது. அதுக்கப்புறம் நம்ம அபூர்வா என்ன நிலைமைக்கு ஆளாக போகிறாங்கன்னு தெரியல, நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.